92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. என் அப்பா செத்து போனதா நீங்க போய் சொல்லிட்டீங்கல்ல? அது வந்து உன்னை கொல்ல துணிஞ்சவனை பத்தி உன் பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதே நான் தான். உன் அம்மா அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. இப்ப நீ உன் அப்பாவை பாத்துட்ட. அதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா உன்னையும் பாப்பாரு. அப்போ அம்மா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. வணக்கம். வணக்கம். இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இது பழைய சாரி, 3 வருஷம் ஆகுது வாங்கி. ஆனா இத பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. நீ அம்மு தானே? அட, உன்னோட அக்காவை நாங்க கூட்டிட்டு போறோம் எங்க வீட்டுக்கு. ஐயோ, இங்க பாருமா, அந்த மாதிரிலாம் சொல்லாத. அனுனா அவளுக்கு உயிர். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அனு அக்கா இங்கதான் இருப்பாங்க அம்மா கூட. சரி சரி, வாங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. போலாம். என்ன ஒரு வெயில். எல்லாருக்கும் கொடு. ஹலோ, அங்கே நின்னுட்டு இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற டீ எல்லாம் ஆறி போயிரும். இந்த பொண்ணு இன்னும் நம்ம வீட்டுல நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. ஆமா ஆமா, நான் அப்பவே சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இவனுக்கு நல்ல சம்மதம் வந்துச்சு. ஆனா இவங்க லவ் பண்ணிட்டாங்கல்ல, லவ் பண்றவங்கள நம்ம எப்படி பிரிக்க முடியும்? இல்ல, அது எதுக்கு இங்க பேசுறீங்க மாமா? உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எதுவா இருந்தாலும் மனசுல வைக்க கூடாது. அதுதான் எனக்கு பிடிச்சது. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. நம்ம அடுத்து மற்ற விஷயங்களை பேசலாமா? பேசலாம். நேத்து நான் போய் ஜோசிக்காரரை பார்த்தேன். அவர் 2-3 தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு, கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் சேர்த்து. அது நிச்சயம் கல்யாணம் எல்லாம் ஆடம்பரமா வைக்க வேண்டாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். எங்க பக்கத்து சொந்தங்கள்ல ஆளுங்க கொஞ்சம் கம்மி தான். அது எப்படிங்க? உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதோ பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணங்கிறது ஒரு சடங்கு மாதிரி மாறிடுச்சுங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் மனோவோட கல்யாணம். அதனால பிரமாதமா நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை. செலவை பத்தி நீங்க எதுவும் கவலையப்பட வேண்டாம். எவ்வளவுன்னு சொன்னீங்களா அதுல ஒரு பங்கு நாங்க கொடுத்துடுறோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணன் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. எல்லாம் உங்க விருப்பம் தான். அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா.
கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்லையா? அத நாம சிறப்பா பண்ணி ஆகணும்ல. நடத்திடுவோம். இந்தாங்க, ஜோசியர் சில முகூர்த்த தேதியெல்லாம் கொடுத்துருக்காரு. இதுல ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கிற முகூர்த்தம் அடுத்த மாசம் வருது. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நடத்தணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்ல. சீக்கிரமா நடத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அதானே ஆசை. என்னடா இது? ஞாயிற்றுக்கிழமை நடத்தினா நல்லதுன்னு தோணுது. மத்த நாள்ல எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, அதான் சொல்றேன். நீ இப்போ சொன்னது கரெக்ட். எல்லாருக்கும் வேலை வெட்டின்னு இருக்கிறப்போ அப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டா என்ன? அந்த டேட் தான் எல்லாருக்குமே சரிப்பட்டு வரும். அது இந்த மாச தேதியும் அதுல குறிச்சு கொடுத்துருக்கு. இந்த மாசம் 10ஆம் தேதி. அது போதும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமா. அப்படின்னா நம்ம அன்னைக்கே வச்சிடலாம்ல. அப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். இன்னும் என்கேஜ்மெண்டோட டேட்டை தான் முடிவு பண்ணணும். அதையும் இதே மாசத்துல நடத்திடலாம். என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னா இவங்க 2 பேருக்கும் லைசென்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. தைரியமா அவங்க 2 பேரும் எங்க வேணாலும் போலாம். நான் உள்ள வரலாமா? யார் இவரு? ஐயோ, நான் ஒரு வழிபோக்கன். என் பேரு ராமச்சந்திரன். வேற சில விவரம் சொன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். அதோ அங்க நிக்கிறாளே, அவ என்னுடைய பொண்ணு. அப்பாவா? புருஷ செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன பேயினே வச்சுக்கோங்க. ஹேண்டி பத்மா, எப்ப நான் செத்து போனேன்? ராமச்சந்திரா, இங்க வாயே. இங்க ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை பண்ணாம இரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசேஷத்துல கலந்துக்கிற உரிமை இவங்க எல்லாத்தையும் விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. புரிஞ்சதா உனக்கு? வேற என்னென்ன பொய்யெல்லாம் உங்ககிட்ட அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. என்ன வாத்தியாரா இதெல்லாம்? பொண்ணோட அப்பா செத்து போயிட்டு தான் சொன்னீங்களே. அப்படி சொன்னதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட மனசை இவன் கஷ்டப்படுத்தி இருக்கான். இவ்வளவு நல்ல ஜெயில இருந்தாரு, ஒரு கொலை கேஸ்ல. ஜெயில இருந்த ஒருத்தனோட பொண்ணையாடா நீ உன் பையனுக்கு பார்த்து வச்சிருக்க? வேற எந்த பொண்ணு கிடைக்கலையா? மனு மட்டும் இல்லடா, அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு.
அவளுக்கு கல்யாணம் ஆகும் போது உன் மருமகளோட அப்பா கொலையாளின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஆளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. அத வாயால சொன்னா மட்டும் போதுமா? எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் இவரு அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லு. இந்த விஷயத்தையெல்லாம் முன்னாடியே நீங்க சேதுகிட்ட சொன்னீங்களா? என்ன சேது, இதெல்லாம் தெரியாதா உனக்கு? இல்ல. உனக்கு இல்ல. அப்ப எல்லா ரகசியத்தையும் மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க பண்ற காரியம் இல்ல இது. அவர் எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அணுவை கல்யாணம் பண்ண முடிவெடுத்தேன். அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அம்மா, இவங்க வாழ்க்கையில வந்த எதிர்பாராத விபத்து தான் இந்த ஆளு. தினமும் குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டே இருப்பான் இந்த ஆளு. இந்த ஆளு ஒரு சரியான கிரிமினல். நானே இந்த ஆளால பாதிக்கப்பட்டிருக்கேன். இருந்தாலும் முதல்ல எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அத சொல்றதுக்கு உங்க மகனாக்கு வராது. அவ்வளவு திறமையானவ என் பொண்டாட்டி இந்த பத்மாவதி. இவ பயங்கரமான கைகாரி. உங்க மகனுக்கு மை வச்சிருப்பா. முதல்ல என்ன மயக்கன மாதிரி. யார் உன்னை மயக்கினது? நானா? வேற வழி இல்லாம தானே நீ இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு வந்திருக்க? ஏன் வாழ்க்கையதான் நீ நாசமாக்குன. சொந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கூட உனக்கு கிடையாதா? சொந்த மகக்கிட்டே என்னை பத்தி பொய் சொன்னவ நீ என்கிட்ட நியாயம் பேசுறியா? ஒளிஞ்சு வாழ்ந்தா என்ன நடக்கும்னு நினைச்ச? என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. ராமச்சந்திரா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். அவரு பேசிட்டோம். எங்களுக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சாகணும்ல. என்னுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டா. நான் கொலகாரன் ஆனதே இவளாலதான். ஐயோ, இவளுக்கு பெரிய அழகு ராணின்னு நினப்பு. அழகால அகங்காரம் கூடிடுச்சு. அப்புறம் என்ன பிடிக்காம போச்சு, விரட்டி விட்டுட்டா. அதெல்லாம் காரணம் கிடையாது. ஒரு பொண்ணை கொலை பண்ண தேவையில்லாம என்ன பேச வைக்காத. கொன்னது உண்மைதான், ஆனா மனப்பூர்வமா கொல்லல. ஒரு தப்பு கை தவறி நடந்துருச்சு. அத இவ கூட சேர்ந்து கொலையா மாத்திட்டீங்க. சேது, நமக்கு இந்த சம்பந்தம் வேணுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. என்னோட விருப்பமும் அதுதான். மாமா கொஞ்சம் வாங்க. என்னன்னு சொல்லு. அந்த ஆளு பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு தோணுது. இதுக்காகலாம் நம்ம கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். இது என்னோட முடிவு. அந்த ஆள் இருந்தாலே பிரச்சனை தான்டா. வாழ்க்கை முழுக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா ப்ளீஸ், அவங்க எதுவும் மறைக்கலாம் இல்ல. எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்பா, உனக்கு தெரியுமா, இந்த ஆளால தான் அணுக்கு கல்யாணமே பண்ணாம இருந்திருக்காங்க அவங்க அம்மா. என் விஷயத்துல கூட முதல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சம்மதிச்சாங்க. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் அவங்க சம்மதிச்சாங்க. நமக்கு பொண்ணு எப்படிங்கிறது மட்டும் தானப்பா முக்கியம். இருந்தாலும் மனோ, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? வராது, வராம நான் பாத்துக்கிறேன். சேதோ, இதுக்கப்புறம் எல்லாம் உன் இஷ்டம்டா. என் பையன்கிட்ட சொல்லியிருந்தாலும் எங்ககிட்டயே நீங்க சொல்லியிருக்கலாம். அதை மறைச்சதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, அதெல்லாம் தேவையில்லை. இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம முடிவெடுத்த மாதிரியே எல்லாமே நடக்கட்டும். இந்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சரி, ஆகட்டும். நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்படின்னா உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா.
போமா. 1000 தான் இருந்தாலும் சொந்த அப்பா இல்லையா? நல்லா இரு. நான் போறப்போ நீ சின்ன பிள்ளையா இருந்த. இப்போ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்ட. என் மக ஒருத்திக்காக தான் நான் இவ்வளவு நாளா உயிரோட இருக்கேன். வெறும் கல்யாண உறவா இருந்திருந்தா நான் அங்கேயே தான் இருந்திருப்பேன். ஆனா கடவுள் எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட்டான். அது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா நீ ஒரு ஆம்பளை பையனா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒரே ஒரு குழந்தை, அதுவும் பொண்ணு. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு பொண்ணா? அப்போ அம்மு? எனக்கு தெரியல. சேதோ, நீ இந்த குழந்தைய பத்தி தானே பேசுன? மனோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு தானே நீ சொன்ன? ஆமா, அதான் இந்த அம்மு. அது எனக்கு புரிஞ்சது. ஆனா அது இவருக்கு ஏன் புரியல? ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே இந்த ராமச்சந்திரன் சொல்றான். இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதுவும் இவ தான். நீ கொஞ்சம் தள்ளுற. அப்ப இது யாரு? இது யாருன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? என்னடா இவங்க பேசுறதெல்லாம்? அந்த ஆளு தண்ணி அடிச்சுட்டு போதையில பேசுறாரு. ஏய் சரக்கா, நானா? நான் குடிப்பேன் தான், ஆனா இப்ப கிடையாது. யாருமா இது? என்னோட தங்கச்சி. ஓஹோ, அப்ப இப்படி ஒரு சதி வேலை வேற நடந்திருக்கா? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எனக்கும் என் பொண்டாட்டி பத்மாவதிக்கும் பிறந்தது ஒரு குழந்தை தான், அது இந்த அணு. இவ என் பொண்ணு கிடையாது. பாத்தியா பாத்தியா, ஒவ்வொரு உண்மையா வெளியில வருது பாரு. என்ன வாத்தியாரே பேசுறீங்க? யாரு சொல்றது சரி, யாரு சொல்றத நம்பணும்? அது ராமச்சந்திரன் பேசுறதெல்லாம் போதும் போதும், விசாரிச்சது வரைக்கும் எங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன சேதோ, இதுக்கப்புறம் இங்க நிக்கணுமா? இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. இவ்வளவு மோசமான குடும்பம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கணும், என் குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கணும். அந்த ஆள் சொன்னது சாதாரண விஷயம் இல்ல வாத்தியார, அதை ஏத்துக்கிற விஷயமும் இல்ல. இதுல எது உண்மைன்னு நாங்க யோசிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் நிச்சயமோ கல்யாணமோ. வா போலாம். நீ எதுக்குடா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? கேட்டதெல்லாம் போதாதா? வா என் கூட. அம்மா, உன்னை வான்னு சொன்னேன்டா. உண்மையை சொல்லுடி,
இந்த குழந்தையோட அப்பா நானாடி. சொல்லு, இந்த ராமச்சந்திரன் அந்த குழந்தைக்கு அப்பா? ராமச்சந்திரா போதும், அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்காது. ஓ, அப்ப உன்கிட்ட பேசவா? ஆமா, நீ தானே உன் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி அறிவு கட்டமா பேசாத. நீங்க தான் காட்டிட்டீங்களே, சொல்லக்கூடாதுன்றீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. போறேன். இந்த ராமச்சந்திரன் போவான். ஆனா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. எல்லா கணக்கையும் தீர்த்தாதான் இந்த ராமச்சந்திரன் அடங்குவான். ஐயோ பத்மா, என்ன ஆச்சு? பத்மா, அனு, அம்மா அனு, பத்மா, அம்மா பத்மா. சிஸ்டர், என் தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இசிஜி எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே நார்மல் தான். சரி. என்னாச்சு பத்மா? என்ன சொல்லு. அது நம்ம இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அனு, அனு வீட்டுக்கு போயிருக்கா. இங்க பாரு, அழுது மறுபடியும் உடம்ப கெடுத்துக்காத. நடந்த விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காத. முடியலண்ணே, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? என் மக வாழ்க்கை கெடுத்துட்டான் அந்த படுபாவி. எல்லாம் என்னோட தப்புதான். அன்னைக்கு ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் முழுசா சொல்லிடுன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்ப நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அன்னைக்கு நான் சொன்னப்ப நீ எதிர்த்த. மனோ கிட்டையாவது நீ உண்மையை சொல்லணும்னு சொன்னப்ப நானும் கூட எதிர்த்தேன் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேருக்குமே பயம் இருந்தது. சொன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்குமோங்கிற பயம். அதனால நீ சொன்னப்ப நானும், நான் சொன்னப்ப நீயும் எதிர்த்த. வேற யாரும் என்ன நம்ப வேண்டாம். ஆனா என் பொண்ணு, ஒருவேளை அவ என்ன வெறுத்துட்டானா? அவகிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்ல, நீ மயக்கம் போட்டு விழுந்தப்ப நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். அதனால நான் உன்னை இங்க கூட்டிகிட்டு வர வேண்டியது ஆயிடுச்சு. அனு, அனு கூட வரலையா? சொல்லுங்க அண்ணே. இல்ல, அவ அந்த ஆளு சொன்ன விஷயத்தை நம்பிட்டாளா? தெரியல. நம்பலாம், நம்பாம கூட போகலாம். ஏய், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால சும்மா பெட்ல உட்கார முடியாதா? உட்காரு. எனக்கு எனக்கு என் பொண்ணை பார்த்தே ஆகணும். நான் போறேன். எதுக்கு இப்படி அடம் முடிக்கிற? சின்ன புள்ள மாதிரி தலை சுத்தி விழுந்த வீட்டுல நிக்கிறப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ அமைதியா இருக்கணுமா? நான் போனோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணை பார்க்கணும். என் உயிரை விட மேலானவ என் பொண்ணு தானே. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். பத்மா, இது ஆஸ்பத்திரி. நான் அவளுக்கு அம்மானே. டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொன்னா போதும். போலாம். நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன்.
நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல, அந்த ஆள் வந்து பேசினால, அதான் அந்த ராமச்சந்திரன். அந்த ஆள் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கான அவகாசம் நம்ம பத்மாவுக்கு கொடுக்கல. நம்ம எல்லாருக்குமே பிடிச்சு போய் தானே நம்ம நிச்சயம் பண்ண போனோம். ஷோ, நீங்க எப்படி இப்படி முட்டாளா ஆயிட்டீங்க? இன்னும் என்ன அவகாசம் அவளுக்கு கொடுக்கணும்? எந்த புருஷனாவது தான் பொண்டாட்டிய பத்தி இவ்வளவு கேவலமா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? உண்மை இல்லனா அப்படி அவர் பேசுவாரா? அந்த ஆள் அப்படிதான் வளருவான். அந்த ஆள் குணமே அப்படிதான். சரியான பணத்தாசை பிடிச்சவன். போதும், நீ ஒன்னும் அவங்கள நியாயப்படுத்தி பேச வேண்டாம். அந்த குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் நீ பேசுன? அன்னைக்கே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இதுல ஏதோ சதி இருக்குன்னு. என்ன சதிமா? இது சதி இல்லையா? ஏண்டா, நம்ம கிட்ட அவ புருஷனை பத்தி என்ன சொல்லியிருந்தா? இறந்து போயிட்டாருன்னு சொன்னா. உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை செத்து போயிட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த ஆள சொல்லுவாங்க. அந்த ஆள் அவ்வளவு மோசமானவன். அது இல்லாம என்கிட்ட தான் எல்லாமே சொல்லிட்டாங்களே. எனக்கு எல்லாமே தெரியும். சம்பந்தம் பண்றவங்க மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. மாப்பிள்ளையோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இருந்தாலும் இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம மானம் போயிருக்கும். அவங்கள பார்த்தா அந்த மாதிரி ஆள தெரியல எனக்கு. அது அவங்க குடும்பத்தோட குணம். வெளிய இருந்து பார்த்தா பெரிய மனுஷங்க மாதிரி தான் தெரியும். உள்ள நடக்கிறது யாருக்கு என்ன தெரிய போகுது? அவங்க அம்மாவோட குணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. மகளோட குணம் என்னமோ எப்படியோ தெரியல. அம்மா, அனுப்பமா நல்ல பொண்ணுமா. நீ எதுவும் பேசாத. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட இங்க பேசக்கூடாது. சீதா, என்ன இருந்தாலும் நடந்தது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு மேல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? அந்த ராமச்சந்திரன் வந்து பேசுனதை கேட்டப்போ அவன் அவ்வளவு நல்லவனா எனக்கு தெரியல. கொலையை பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கைதின்னு நமக்கு தெரியறப்ப அவன் சொல்றத நம்ம எப்படி நம்புறது? இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா அந்த ஆளு ஜெயிலுக்கு போலனாதான் ஆச்சரியம். நாம இனிமே அந்த பக்கம் போகவே வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணா சீதா, அப்படி நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிட வேண்டாம். ஒரு பொண்ணோட மானத்தை பத்தி ராமச்சந்திரன் தப்பா பேசியிருக்கான். அது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. அது என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அதனோட உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். இதை நம்ம எங்கெங்க போய் விசாரிக்கிறது? அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இரு. டேய், அவளை நீ கூப்பிட்டு பேசல அனுவ? இல்ல. நீ அவசரப்பட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? புரியுது. எவ்வளவு ஆச்சு? 300. இந்தாங்க. எனக்கு முதல்லயே ஒரு சந்தேகம் இருந்தது. சொன்னா உங்க அம்மா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அதனாலதான் நான் எதுவுமே பேசாம இருந்தேன். வா, உள்ள வாமா. எனக்கு உன்ன நினைச்சாதாமா ரொம்ப கவலையா இருக்கு. இனி இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும்னு எனக்கு தோணல. இனிமே நம்ம வீட்டுல சம்பந்தம் வைக்க யாராச்சும் உன்னை பொண்ணு கேட்டு வருவாங்களா? இல்லனா உங்க அப்பா சொன்னது பொய்ன்னு உங்க அம்மா அந்த இடத்துலயே சொல்லிருக்கலாம்ல.
அவங்க சொல்லாம இருந்தது தான் இப்ப பெரிய பிரச்சனையே. அதனால உங்க அப்பா சொன்னது உண்மைங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே, எதிர்த்து பேசி அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்க அம்மா தான் அப்படியெல்லாம் பண்ணலையே. எதுக்காக உண்மையை சொல்லாம இருந்தாங்க? ஆனா சொந்த பொண்ணிய தப்பா பேசியிருக்காரு, அதுவும் இந்த மாதிரி பேசியிருக்காரு. உங்க அப்பா சொன்னது தப்புன்னா அவரை ஒரு அரை அரைஞ்சிருக்கணும்ல, அதைத்தானே செஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. மறைக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லல. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா மனசு உடைஞ்சு போயிருப்பேன். ஐயோ அம்மோ, இனி இந்த குழந்தையோட வாழ்க்கை என்னாக போதோ என்னமோ. இந்த பாரு, குழந்தைகளை நாம எப்பவுமே திட்டக்கூடாது, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும். உங்க அம்மாவை உண்மையை சொல்ல வைக்கணும். இத்தனை நாளா இது யாருன்னு தானே சொல்லாம இருந்தாங்க. சில நேரங்கள்ல சில ரகசியங்களை மறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்து தனியா வாழ்ந்திருக்காங்க. இப்பதானே இதோட ரகசியம் நமக்கு புரியுது. நான் எதுவும் தப்பா சொல்ல வரல. இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க எல்லா விஷயங்களுமே நடக்கும். நான் வேணா அனு கிட்ட பேசிட்டு அப்புறம் உன்னை வந்து பார்க்கவா? வேண்டாம். பானுமதி கூப்பிட்டு இருந்தா. இது வரைக்கும் அனு ஒரு வார்த்தை கூட பேசலையா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலன்னு தான் பானுவும் சொன்னான். பெத்த அம்மாவை பத்தி ஒரு மக கேட்க கூடாத விஷயம் என் பொண்ணு கேட்டுட்டா. அவ என் மேல ரொம்ப வெறுப்பா இருப்பா. நீ ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலையே. அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்க போறா. அந்த விஷயத்தை பத்தி அணுகிட்ட நம்ம சொல்லிடணும். இன்னமும் அதை ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சிருச்சுன்னா அனு எப்படி நடந்துப்பாங்கிறது யோசிச்சு பார்க்க முடியல. வேண்டாண்ணே, இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ராமச்சந்திர சொல்றத ஒருவேளை அவ நம்பினானா அப்பையும் அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்றியா? அது புத்திசாலித்தனம் கிடையாது. நீ அவமானப்படக்கூடாதுன்னா நீ அவகிட்ட எது சொல்லித்தான் ஆகணும். சரிண்ணே, எதுவா இருந்தாலும் நம்ம அங்க போய் முடிவெடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இறங்குமா.
எதுக்குமா அப்பா உங்க மேல இவ்ளோ வன்மத்தை காட்டுறாரு? இதனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீங்க சொன்ன பொய்க்கான காரணம் இப்ப எனக்கு புரியுது. எந்த பொண்ணாலையும் தாங்க முடியாத ஒரு விஷயத்தை தான் அப்பா உங்களுக்கு பண்ணிருக்காரு. இப்ப கடைசியா இதையும் பண்ணிட்டாரு. அனு, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா என்ன வேணாலும் பேசட்டும். எனக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும். எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. உன் மேல இருக்க பாசம் எப்பவும் குறையாது. அம்மா நீங்க இவ்வளவு காலமா எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களுக்கு வந்த மாதிரி கஷ்டம் வரவே கூடாது. விடுங்கம்மா, எதுவும் நடக்கலன்னு நினைச்சிட்டு போயிடுவோமா. நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு நீ நம்புறியா அனு? தப்பா? நீங்களா? எப்பவுமே நான் அதை நம்ப மாட்டேம்மா. என்னோட அம்மா எப்பவும் தப்பு பண்ண மாட்டாங்க. எப்பவும் என்னோட அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க. அனு, இந்த ஒரு வார்த்தையே போதும் அனு. நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும். போதுமாம்மா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உன் மகளுக்கு எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குன்னு? நல்லா இருக்கு. உன் மேல இருக்கிற மதிப்பு எனக்கு கூடிருச்சுமா. அனு, நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அம்மா நான் இருக்கேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராம இந்த அம்மா நான் பாத்துப்பேன். மனோவை விட நீங்க தாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நான் அதை ஏத்துக்க முடியாது இல்லம்மா. நீ ஆசைப்பட்ட மனோவை எக்காரணத்தை கொண்டோ நான் உன்னை இழக்க விட மாட்டேம்மா. அம்மா நீங்க அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். யோசிக்கணும். நான் உன்னோட அம்மா. என் பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் எப்பவுமே எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எதுக்கும் பயப்படாத. நீ ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடக்கும். அது என்னோட கடமை அனு. நான் அதை நடத்துவேன். நீ பயந்துட்டியா செல்லம்? ஏய், நம்ம வீடு தேடி அவங்க வர்றாங்க. மரியாதை இல்லாம எதுவும் பேசுறாத. வணக்கங்க. வீட்டுக்குள்ள வாங்க. இருக்கட்டும். நான் வந்தது அங்க நடந்த சங்கடத்துக்காக தான். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த நேரத்துல அவர் அங்க வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தது எங்களோட அதிர்ஷ்டம்.
அதனால தானே எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையே வேற. அனுவோட அப்பா சொன்னது எல்லாமே போய், எல்லாமே போய். அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை நீங்க அங்கேயே வச்சு சொல்லல? தயவு செஞ்சு அது எதையுமே நீங்க நம்பாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஆனா அனுவோட அப்பா சொன்னது நீங்க நம்பாதீங்க. ராமச்சந்திரன் சொன்னது பொய்யா இருந்தா எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த தடையும் இல்ல. அட, நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, பெருசா காசு பணம் இல்லைனாலும் ரொம்ப மான மரியாதையோட வாழ்ற குடும்பம் இது. மனோ மட்டும் கிடையாது, கூட பிறந்த ஒருத்தி இருக்கா, அதுவும் பொம்பளை புள்ள. எங்க பக்கம் நியாயத்தை தான் நாங்க பாப்போம். பாத்துக்கோங்க. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக இந்த கல்யாணம் நடக்காம போறது எந்த விதத்துல நியாயம்? உங்க காலை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக நான் வரல. என்னால என் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் தானே அதை சரி பண்ணி ஆகணும். சொல்லுங்க. சும்மா இப்படி வாயிலேயே பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாதுங்க, நிரூபிக்கணும். அவரு உங்களோட சொந்த புருஷன் தானே. இந்த மாதிரி போய் பேசுறான்னு அவனுக்கு எதிராக கேஸ் கொடுக்கலாம்ல. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட இன்னும் எவ்வளவு வழி இருக்குல்ல. ஒரு சின்ன சந்தேகம் வராத அளவுக்கு ஆதாரம் இருக்குதுல்ல. அதுதான் இந்த விஷயத்துல அவசியம். ராமாயணத்துல சீதை என்ன செஞ்சா? தீ குளிச்சு வந்தா. அந்த மாதிரி தீ குளிக்கிற விஷயத்த நீங்களும் செய்யணும். அது எங்களுக்கு திருப்தி ஆச்சுன்னா அப்புறம் சொல்றோம் நாங்க எங்களோட முடிவை. வேண்டான்னு நாங்க இப்பவும் முடிவெடுக்கல. எல்லா வழிகளும் திறந்து தானே இருக்கு. இனி இப்போ பத்மாவோட முடிவு தான். பத்மாவோட பக்கம் நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே பேசினபடி எல்லாமே நடக்கும். அது மட்டும் உண்மை இல்லைன்னா திரும்ப இந்த விஷயத்தை பேசுறதுக்கு இங்க வராதீங்க. இவ்ளோ சொல்லிட்டீங்கல்ல, இதுவே பெரிய விஷயம்தான். உங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஒரு பொய்யும் இப்ப வரைக்கும் நான் சொன்னதே இல்ல, இனி சொல்ல போறதும் இல்ல. வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தவறு கூட நான் செஞ்சதே கிடையாது, இனிமேலும் செய்யவும் மாட்டேன். நான் போயிட்டு வரேன் மனோ. நான் இதை இப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். அப்பா சொன்னது எல்லாமே பொய்ன்னு மனோ கிட்ட நான் கட்டாயம் சொல்லுவேன். எங்க வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக என் அப்பா தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு. நம்ம அந்த டாபிக்கை விட்டுறலாம். சார், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உண்மையை சொல்லு. அன்னைக்கு அம்மா பத்தி சொன்னதெல்லாம் பொய் தானே? என் அம்மா நிரபராதி தானே? 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.